ஹலோ guys, இன்னைக்கு நம்ம ஜிம்மோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். ஐ நீட் மை எக்ஸ் ஒய்ஃப் அகெயின் பார்ட் 9. ஸோ போன பாட்டத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பான், நீ எப்படி கங்கை வந்து கூட்டுருமா அந்த பிள்ளை எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கோம், எப்படி நீ தேங்க்கு அவள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு இவ்வளோ ஃபீல் பண்ணுறியோ, நீ கங்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது வான் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பா, எவ்வளோ புடம்பிருப்பா, எவ்வளோ துவச்சிருப்பா அப்படின்னு பேசும்போது ஜிம்முனுக்கு அப்படியே சரியான செருப்படி மாதிரி ஃபீலாக இருக்கும். அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 9. ஸோ இப்போ ஜிம்மன் இதெல்லாம் கேட்டுட்டு, ஏய் இப்போ என்னடா சொல்ல வர, இப்போ என்ன சொல்ல வர, நீ என்ன சொல்ல வரேண்ணா உனக்கு அப்போ இன்னும் புரியல ஜிம்மன், நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு இன்னும் புரியலை அப்படி தானே? டே என்னடா எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? நான் கிளாஸ் எடுக்கல, உன் வீட்டுக்கு போய் நீ பாரு உன் நிலமை என்ன, எந்த நிலமையில இப்போ நீ நிற்கிறேன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளத்துக்கு கூட வாயன் தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தே, அவள் எதுவும் ஒன்று பண்ணியிருக்க மாட்டா, நீ தான் வாயனால் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்க. ஒத்துக்கோ, அவள் எல்லாம் முன்னால் இருக்க முடியலன்னு. அதனால தான் இந்த சிம்பிள் ரீசன்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி அவள் உங்ககிட்ட வச்சிட்ருக்க. இல்லைனா வாயினெலாம் முன்னால் இந்த நாள் இருக்க முடிஞ்சுதா, எப்படி புலம்பிகிட்டு இருந்த, இப்போ எப்படி இருக்க, நல்லா தானே இருக்க. ஆனால் திருப்பி புலம்ப ஆரம்பிக்கிறீங்க. அவள் லைஃப்பில் தேங்க வந்துடுவானுன்ற ஒரு பயம், அதுவும் தம்பி போகாமல் அதானே? ஜங்குக், நீ ஏதோ பேசி எனக்கு பைத்தியமாக்காத. நான் என் முடிவில் தெளிவாக தான் இருக்கேன். நான் கங்கே தான் லுக் பண்ணுறேன், வாயனே கிடையாது. என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, வாய் முடிட்டு தசிட்டு போயிருப்பதுக்கோ. ஓகே, இன்னும் நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நீ இருக்கல ஜிமன். வெல்டன் வெல்டன் வெல்டன், இப்படி இருந்துக்கோ அப்படின்ட்டு ஜங்குக்கு எவ்வளோ அவனால் குழப்ப முடியுமோ அவ்வளோ குழப்பிட்டு போயிட்டான். ஜிம்னா அப்படியே ஒரு செகண்ட் தகச்சு போயிட்டாப்புல, ஒரு வழி இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் கான்செப்ட்லேயே அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரான். அவன் வந்த உடனே கங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. என்னாச்சுங்க, இன்றைக்கி குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? அச்சோ, சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு வந்து லெமன் ஜூஸ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றா. எப்பயுமே ஜிம்மனுக்கு இப்படி சொல்லும் போது ஆஹா என் பொண்டாட்டின்னு அப்படின்னு தோணியிருக்கும். ஆனால் இன்றைக்கி அவளுக்கு அப்படி தோணல. இவன் ஏன் திட்ட மாட்டேங்கிறா, இவளுக்கு எனக்கு ஏன் சண்டை வரமாட்டேங்குது, என்னால் இவளையே தொடர்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இன்றைக்கி தான் எழும்புது. கங்குமே அதை நோட்டீஸ் பண்ணலாமில்ல. அவளும் நோட்டீஸ் பண்ணிட்டு, என்னாச்சு, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கீங்க, என்னங்க ஆச்சு? இல்லை உனக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையாடி? நான் இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என் எக்ஸ் ஒய்ஃபே கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கேனேன்னு என்னை நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட கோவம் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலையா? நான் எங்கே கூப்பிடணும்? இல்லை அப்படி நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஒன்றுமே பண்ணலையே நீங்கள், அப்புறம் எங்க எனக்கு உங்கள் மேலே கோவப்படணும்? என்னது, நான் ஒன்றும் பண்ணலையாடி? ம், என்ன பண்ணீங்க அப்படி? ஓ, என்ன பண்ண அப்படி? நல்ல கொஸ்டின், நல்ல 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 கொஸ்டின், நல்ல கொஸ்டின். சரி இப்போ ஏங்க நீ போன்னு சொன்ன போ அப்படின்ட்டு அங்கேருந்து கங்கே துரத்தி விட்டுட்டான். அவனுக்கு இன்னுமே சில விஷயங்கள்லாம் புரியல, ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் மட்டும் அவனுக்கு நிறையாவே இருக்குது. சரி வாயனை பார்க்கலாம் அப்படின்ட்டு வாயனோட ரூமை திறந்து பார்த்தா வாயன் தூங்கிட்டு இருக்கா. பக்கத்துலேயே இந்த தேங்க் பையன் உட்காந்துருக்கான். அதை பார்த்தா வேறு இன்னும் காண்டாகுது. இப்போ தான் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோன்னு பார்த்தா இந்த காட்சியை பார்க்க இன்னும் கொஞ்சம் தான் வெறி ஆகுது. அதுவும் தேங்க மேலே ஆகுதோ இல்லையோ வாயன் மேலே நல்லாவே ஆகுது. அப்படியே நேராக ரூமுக்கு போய் தேங்க பார்த்து, எந்திரி, இங்கே உட்காந்துருக்க, ஒழுங்கா வெளில போடா. டே நில்ல, என்ன வேணும் உனக்கு? நான் பாட்டுக்கு வாங்கி கூட உட்காந்துருக்கேன், உனக்கு என்னடா வந்துச்சு? அந்த ஆசைப்பொருட்டி கங்கு இருக்கால்ல, அவகிட்ட போக வேண்டியதான், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க? ப்ளீஸ் வாயை முடிக்கிட்டு வெளில போயிடு. ஏன்னா உன்னை நான் தம்பின்னு பார்க்குறேன்டா, அடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அடிக்க வச்சிடாத. ஃபைன் விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஏற்றுக்க மாட்டேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். வெளில போ. தெரியும் வாயின் விஷயத்தில் நீ காம்ப்ரமைஸ் ஆக மாட்டே, எதுவும் பண்ண மாட்டேன்னு. ஆனால் அப்படி இருக்கிறவன் எதுக்கு வாயனை விட்டுட்டு இன்னொருத்திட்ட போகணும்? அப்போ வாயன் வேண்டாம் தானே நினைக்கிற? அப்புறம் என்ன, முட்டு போடா சொல்லிட்டே இருக்கு, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு தேங்காய் அப்படியே அடிக்க போகிறான். பார்த்தா தேங்காய் வந்து கையை பிடிக்கிறான். டே என்ன பெரிய மனுஷன் ஆகிட்டியான்ட்டு இன்னொரு அறை வைக்கலான்னு போகிறதுக்குள்ள வாயினை சத்தங்கிட்டு இருந்துச்சு.
ஃபஸ்ட்டு 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் ஜிவன் அப்படியே வாயனை பார்த்து அமைதியாயிட்டான். ஒன்றுமே பேசல. அப்படியே வான் மட்டும் தான் பாவப்பட்ட ஜீவன் மாதிரி நின்றுட்டுருக்கான். வான்லாம் பார்க்குறா, என்ன இந்த நாய் இப்படி நிற்கிது, இப்படிலாம் நிற்காதே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. தேங்க் தான் எல்லாம் இவனால தான் வாயன். டேய் ஃபஸ்ட்டு வெளில போடா. டேய் போய் உடச்சிருவேன். என்னடா என்ன சிக்னல் கொடுத்துட்ருக்க? ஃபஸ்ட்டு நீ வெளில போ, நீ சரியா இல்லை. ஃபஸ்ட்டு வெளில போடா, நான் வேணா பார்த்துக்கிறேன். என்ன ஃபஸ்ட்டு என் பக்கத்தில் யாருமே இருக்க வேண்டாம், என்னை நானே பார்த்துப்பேன் சரியா? எனக்கு உடம்பு சரியில்லை தான், ஐ நோ தட். பட் ரொம்ப பேம்பர் பண்ணாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. புரியுதுல உங்கள் 2 பேருக்கும்? ஐ ஹோப் புரியும்னு நினைக்கிறேன். வெளில போங்க, 2 பேரும் வெளில போங்க அப்படின்றா. தேங் வந்து வான்னு சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டான். வெளில அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஜிம்முன்னு இழுத்துட்டு போகலான்னு பார்த்தா அவன் வர மாட்டேங்கிறான். உனக்கு என்ன, நீ வெளில போறீல, முட்டு போ, நான் வர்றதெல்லாம் என் இஷ்டம், முட்டு போ அப்படின்ட்டு தேங்க மட்டும் வெளில தள்ளிட்டு அவன் மட்டும் ரூம்குள்ளே நின்றுட்டுருக்கான். வாயின்லாம் பார்க்குறா, என்கிட்ட சொன்னான் திருந்த மாட்டான் அப்படின்ட்டு. வாயின் படுக்க படுத்துட்டா. சிம்மன் என்ன பண்ணுறான்னா அப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி பெட்ஷீட்டுக்குள்ளே உருண்டு போய் வாயின் பக்கத்துலேயே அப்படியே படுத்துக்கிட்டான். அவன் எனக்கும் ஃபீல் ஆகுது, இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்ல. ஏன்னா போ அப்படி இப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னாலும் அவன் வந்து போக மாட்டான், சொல்கிறத கேட்க மாட்டான். இவளுக்கு தான் எனர்ஜி வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. அதனால் எதுக்கு கத்திக்கிட்டு அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக கடந்துட்டு போகுது அப்படின்னு அவள் பாட்டுக்கு தூங்கிட்டா. ஆனால் ஜிம்மன் உன்னோட காத்திக்கிட்ட போய், இவன் வயன் என்ன வேணும் உனக்கு, தூங்கிட்டியா? நானா? என்னை பார்த்தா என்ன தூங்குற மாதிரியா இருக்குது? ஆமாம், உன்னை பார்த்தா தூங்குற மாதிரி தாண்டி இருக்குது, அதாண்டி கேட்குறேன். என்ன சொல்ல, முடிச்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு என்ன பண்ணும்? போ, என் கூட இருக்கணுமா? இருக்க போறியா? சத்தியமாக நினைக்க முடியாது, வெளில போயிரு. என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படி தெரியுதாடி? அப்படி தான் தெரியுது. வாயை உடைச்சிரும் பார்த்துக்கோ, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தானா? ஓட, அது ஒன்று தான் நீ உடைக்கலை. ஏன்னா நீ கிஸ் பண்ண தேவைப்படுன்னு வச்சுருந்தேன், இப்போ அதையும் உடைச்சிரு. எதுக்கு? ஏன்டி இப்படி பேசுகிறேன்? பின்ன உங்ககிட்ட நான் எப்படி பேசணும்னு எதிர்பார்க்குறேன், எனக்கு புரியலை. வர நான் எப்படி பேசணும்? நல்லா ஜாலியாக பேசணுமா? அந்த கங்கு மாதிரி நல்லா வளைஞ்சி சிரிச்சு பேசினா உனக்கு பிடிக்குமா? இல்லை நான் அந்த மாதிரி தான் பேசியிருக்கணுமா? எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். வயன் டென்ஷன் ஏற்றாத, நானே ஒரு மூடை செட் பண்ணிட்டு உன்கிட்ட பேசலாம், ஜஸ்ட் கம் டவுன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வந்தேன். ஆனால் நீ வேலை கத்திக்கிட்டு இருக்க. ஓகே கத்தலை, சொல்லு. ஓகே சொல்லு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு என்ன இப்படி பார்க்குற? ஓட்ட இங்கே பாரு, என்னதாண்டி நான் பண்ணுறது? எனக்கு புரியலை. எனக்கு நீயும் வேணும்னு தோணுது, அவளும் வேணும்னு தோணுது. உன்னையும் விட முடியாது, என்னால் அவளையும் விட முடியாது. என்ன விட முடியாது? நான் உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இங்கே பாரு ஜிமன், நீ ஒன்றும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு வான் பட்டுக்கு திரும்பி படுத்துக்கிட்டா. ஜிமனுமே அங்கேருந்து போகல, அவளுக்கு அங்கேருந்து போகணுன்னு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் அவனும் வான் பக்கத்தில் அப்படியே வேணா ஹக் பண்ணிகிட்டே படுத்து கிடக்குறான். அப்படியே ஒன்று சொல்கிறான், அவன் மனசு தோணுது, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இருந்தாலும் கங்கை யோசிச்சு பார்க்கும்போது எங்கே கங்கு கஷ்டப்பட்டுருவாளோ, அவளும் நான் லவ் பண்ணுறதானே, அவன் மனசையும் என்னால் நோக்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரு தாட்டு வருது. இருந்தாலும் வானை விடுறதுக்கு அவனுக்கு சுத்தமாக மனசு இல்லை. வான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்து கிடக்குறான். ஸோ இதை அப்படியே வெளில நின்று தேங்கும் பார்க்குறான், கூட சேர்ந்து கங்கும் பார்க்குறான். அது ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. தேங்க அதை பார்த்துட்டு திரும்பும் போதே கங்கை பார்த்துட்டு பயந்துட்டு, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் சும்மா வான்னு என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஆமாம், உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபமே வரலையா? என் அண்ணன் அவனோட எக்ஸ்-ஒய்ஃப் கூட இப்படி ஜாலியாக இருக்கானே அப்படின்ட்டு. தேவ் என் இடத்துல இருந்தா நீ என்ன யோசிச்சிருப்ப? என்ன யோசிச்சிருப்பேன்? என் அண்ணனை போட்டு அடிப்பேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? என் அண்ணன் மேலே கோவம் வருதா, இல்லை உங்களுக்கு யார் மேலே கோவம் வருது? எனக்கு உன் அண்ணனை விட வான் மேலே தான் கோவம் வரும் அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனமாக இப்போ தான் சொல்கிறா. தேங்க் அதை கேட்டது, என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்ட்டு அப்படியே கங்கியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. கங்க அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு, என்ன தேங்க் நம்பிட்டியா? ஜஸ்ட் நான் சும்மா சொன்னேன், இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காத, போய் தூங்க அப்படின்ட்டு அவளும் தூங்க போயிட்டா, இவனும் தூங்க போயிட்டான். ஆக மொத்தத்தில் எல்லோரும் தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. கங்கு பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து அப்படியே யாரையும் முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கா. யாருன்னு பார்த்தா வேன் தான் கிச்சனில் இருந்துட்டு சமைச்சிட்ருக்கா. ஏன்னா அவளுக்கு வந்து கங்கு செய்கிறது பிடிக்காது, சாப்பிட மாட்டா, ஒரு வைராக்கியத்தோடு இருக்கா. ஸோ அதனால் நம்மளே பண்ணி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு அவளே சமைச்சிட்ருக்கா. ஜிம்முன்னு அப்படியே வெளில வரான் ரூம்லேருந்து. சட்டப்பட்டெல்லாம் கழட்டி இருக்குது, பட் எதுவும் நடக்கலை. அதனால் கொஞ்சம் 2 பேரும் க்ளோஸாக ஹக் பண்ணி தான் படுத்திருப்பாங்க. நைட்டெல்லாம் ஜிம்முன்னு அங்கங்கே வாயினை கிஸ் பண்ணியிருப்பான். வாயின் எதுவுமே கண்டுக்காமல் படுத்திருப்பா. பட் அவளுக்குமே ஃபீல் ஆகிருக்கும் அவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படிங்கிறது. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு இருப்பாள்.
ஸோ காலைல இதெல்லாம் யோசிச்சுட்டே தான் அவள் சமைச்சிட்ருக்கா. அப்படியே ஜிம்முனும் வெளில வரான். வெளில வந்து ஒரு செகண்ட் பார்த்ததும் அது கங்கு தான் சமைச்சிட்ருக்கா அப்படின்ட்டு பார்க்குறான். பட் அப்போ யார் டைனிங் டேபிள் உட்காந்துருக்குறது அப்படின்னு தோணுது. எட்டி பார்த்தா கங்கு ஒரு மாதிரி ஜூஸ் குடிச்சிட்டு வாயினே பார்த்துட்ருக்கா. யாரை பார்க்குறா அப்படின்னு பார்த்தா அது வயன் அப்படிங்கிறதே அவனுக்கு சரியாக தெரியுது. வயன் வயன் கிச்சனில் என்ன பண்ணிகிட்ருக்கா? ஏய் வயன் ரெடி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு சத்தம் கொடுக்குறான். அப்போ தான் வயன் திரும்பி பார்த்துட்டு, என்ன நான் சமைச்சிட்ருக்கேன். என்னது காமெடி பண்ணுறியா? உனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாதே, நீ சமைச்சிட்ருக்கியா? யார் சொன்னா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு? எனக்கு நல்லாவே சமைக்க தெரியுமே. கற்றுக்கிட்டேன். டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம தானே தனியாக பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் சொன்னார் நான் டிவோர்ஸ் பண்ணும்போது இவளுக்கு ஒழுங்காக சமைக்க கூட தெரியாதுன்னு. அது ஒரு குறையாயிடுச்சுல, அந்த குறையா சரி பண்ண வேணாமா? அதான் சரி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் சமைக்க தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறா. சிம்முனுக்கு இந்த வார்த்தையை கேட்டதும் ஒரு மாதிரி இருக்கேன். நான் தான் சொல்லியிருப்பான் டிவோர்ஸ் ஆகும்போது இவளுக்கு ஒழுங்காக சமைக்க கூட வராது, இவ்வளோ கல்யாணம் பண்ண எவ்வளோ பாடுபடுறேன் தெரியுமா அப்படின்ட்டு அந்த கோர்ட்டில் சொல்லியிருப்பான். அது எல்லாரும் அதை கேட்டு ஒரு மாதிரி என்ன இந்த பிள்ளைக்கு சமைக்க தெரியுதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். பார்த்துட்டு பரவாயில்லையே இவ இவ்வளோ தூரம் நம்ம சொன்னதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காளா அப்படின்னு தான் ஜிம்முனுக்கு தோணுது. அப்படியே உடனே பார்த்துட்டு சரி என்ன பண்ணுற? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? உன் பொண்டாட்டி தான் உனக்கு சமைச்சு வச்சுருக்கால, போய் அவசரத்துக்கு போய் சாப்பிடு. ஏய் நீ தானடி என் பொண்டாட்டி அப்படின்ட்டு வாய் தவறி சொல்லிட்டான். இந்த வார்த்தையை கேட்டதும் அப்படியே எதுவுமே பேசல, ஸ்டன்னாகி அவனே பார்த்துட்ருக்கா. ஆனால் கங்குக்கு இந்த வார்த்தையை கேட்டது குடிச்சிட்டு இருந்த ஜூஸ் கிளாஸை அப்படியே டப்புன்னு கீழே போட்டுட்டா. அது கீழே வந்து சில்லியான்னு ஒருங்குது. அந்த சத்தத்தை கேட்டு ஜிம்மன் அப்படியே திரும்பி பார்க்குறான். கங்கு அப்படியே பார்த்துருக்கத பார்த்ததும் கங் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லடி, நான் உன்னை தாண்டி சொல்ல வந்தேன், நான் உன்னை தான் சொல்ல வந்தேன். எனக்கு புரியும் ஜிவன், எனக்கு தெரியுது. தெரியாமல் தான் கீழே போட்டுட்டேன். நீங்கள் சொன்னதை கேட்டு நான் போடல. ஓகே 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 சொன்னதை கேட்டு ஒன்றும் போடலடி, எதுவும் சீரியஸாக எடுத்துக்காத. நான் அவகிட்ட சும்மா சொன்னேன். அவளே பொண்டாட்டியாக இருக்க முடியுமா? உனக்கு தான் தெரியும்ல நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. வான கிடையாது. புரியுதுல? ம் புரியுது ஜிம்மன், ரொம்ப நல்லாவே புரியுது அப்படின்றா. ஜிம்மன் அதை கேட்டு அப்படியே சிரிக்கிறான். ஆனால் எனக்கு தான் இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிக்கிறா. அதை பார்த்துட்டு ஜிம்மன் உங்ககிட்டேருந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணந்தான். எப்படி நீ சொல்லும் போதே அடுத்த செகண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்த பற்றியா? இல்லடி அப்படின்ட்டு வா வாட்ட சொல்லக்கூட இருப்பான்ல அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு சமைச்சு அப்பாட்டுக்கு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. கங்கு பக்கத்தில் உட்காந்துருக்கா. கங்கு பக்கத்தில் உட்காந்து டேபிள் எடுத்துகிட்டு அப்பாட்டுக்கு போயிட்டா. சாரி பிளேட் எடுத்துகிட்டு டேபிள்லேருந்து அப்பாட்டுக்கு போயிட்டா. கங்கு அதை பார்த்துட்டு ஏன் வா நான் பக்கத்தில் உட்காந்து எழுந்துச்சி போயிட்டா. அவளுக்கு திமிரு, அவள் திமுரு பிடிச்சவன்னு தெரியாதா என்ன? நீ விடு, நீ எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தில நல்லா இருக்கு, நான் இதை குடிக்கிறேன் அப்படின்ட்டு சிம்னு அப்படியே இன்னும் கங்கு கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். கங்கு அப்படியே சிம்னிக்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருக்கா. திடீர்னு கங்குக்கு என்னாச்சும் தெரியல, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கான். தொப்பக்கடின்னு உட்காந்து இந்த சலந்த மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. ஸோ அவள் கீழே வந்து சத்தம் கேட்டது. வாயின் அப்படியே வாசலில் வந்து எட்டி பார்க்குறா. கங்கு மயக்கம் போட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சு சரி உதவி பண்ணலான்னு போவாள். பட் அதுக்குள்ளே தேங் வந்து கங்கை வந்து தூக்கிட்டு போவான். தேங்கும் ஜிம்முன்னு 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் தேங் வந்து செக் பண்ணி பார்க்குறான். கங்குக்கு என்னாச்சு, ஏன் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா கங்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியுது. ஜிம்முனுக்கு அதை கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவனால் அந்த ஹாப்பினஸ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே தெரில. டேய் நிஜமாவாடா சொல்கிற? நிஜமாவா சொல்கிறா? ஆமாண்டா நிஜமாக தான்டா சொல்கிறேன், அப்பாவாயிட்ட நீ. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கடா. ஓ மை காட் டே நான் அப்பா ஆயிட்டேடா, ஃபைனலி அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. கங்கு இப்போ தான் மயக்கத்தில் நெஞ்சிக்கிறா. எந்திரிச்சு என்னாச்சு ஜிம்மன்? ஒன்றும் இல்லடி. நீ நீ என்ன ஜிம்மன் நீன்றீங்க என்ன? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொன்னது கங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக ஜிம்மனை கட்டி பிடிக்கிறா. அப்போ நீ இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் கஷ்டம் இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி கடுப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அதோடு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கங்கு அப்படியே வாயினை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் கங்கோட முகத்தில் ஒரு வகையான பயம் தெரியுது. இதை வாயின் வந்து நல்லாவே நோட்டீஸ் பண்ணுறா. இவன் ஏன் இப்படி முழிக்கிறா அப்படின்ற மாதிரி கங்கு தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. கங்கு வாயினை தான் பார்த்துட்டு ஐயோ பார்க்குறாளே அப்படின்ட்டு டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டா. ஸோ ஜிம்மன் வந்து அதுலேருந்து கங்கு ரொம்பவே பேம்பர் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் சோஃபாலேருந்து எந்திக்கிறதுக்குள்ளே
தலை சுற்றுதடி, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு ஃபைனல் செக்கப் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஏமாந்துருக்கேன். இப்போ நான் ஏமாற விரும்பல அப்படின்னு சொன்னதும், இந்த வார்த்தைய கேட்டதும் எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் வந்து நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா பை. சீ யூ லேட்டர். பாய்.